2 மணி நேரம் கூட்டத்தில் பங்கேற்க நாங்கள் வரவில்லை. தீர்மானத்தில் கையெழுத்து போட்டுத்தான் ஆக வேண்டுமானால் தீர்மான நோட்டை தங்கள் வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புங்கள். தங்களது வார்டில் குப்பைகள் அள்ளுவதற்கு முறையான பணி செய்யவில்லை என பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருவண்ணாமலை நகரமன்ற கூட்டத்தில் திமுக வார்டு உறுப்பினர் அடுக்கடுக்காக கேள்வி. திருவண்ணாமலை நகரத்தில் 1 முதல் 39 வார்டுகள் உள்ளது. இதில் அதிமுகவை சேர்ந்த 6 நபர்கள் வார்டு உறுப்பினராகவும் திமுகவை சேர்ந்த 33 நபர்கள் வார்டு உறுப்பினராகவும் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் மாதம் நகரமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர், நகராட்சி ஆணையர் ஆகியோர் கலந்து கொண்ட நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டில் நகராட்சி நிர்வாகத்தினர் எந்தவித பணியும் செய்யவில்லை என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புவதால் கூட்டம் நடந்த இடத்தில் பெரும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. குறிப்பாக பொதுமக்கள் வாக்களித்து தங்களை வெற்றி பெற செய்து வார்டு உறுப்பினராக ஆக்கி தங்களை நகராட்சி பணி செய்ய அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் சிறு சிறு பணிகள் முதல் பெரிய பணிகள் வரை வார்டு உறுப்பினராக இருக்கும் தாங்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை என நகரமன்றத்தில் 9வது வார்டு திமுக உறுப்பினர் உதயா ரவி கேள்வி எழுப்பினார். தங்களது வார்டுகளில் தேவையான அடிப்படை வசதிகள் முதல் குப்பை அள்ள வேண்டும், குடிநீர் இணைப்பு முறையாக வழங்க வேண்டும், கொசு மருந்து தெளிப்பான் தெளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை செய்ய வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை தகவல் அளித்தும் இதுவரை எவ்வித வேலையும் செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதால் தங்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் தங்களை சரமாரியாக கேள்வி கேட்பதாகவும், குறிப்பாக 2 மணி நேர இந்த நகரமன்ற கூட்டத்திற்கு தாங்கள் வர தேவையில்லை என்றும், உங்களுக்கு தேவையான தீர்மான நோட்டுகளை எங்கள் வீடுகளுக்கே கொடுத்து அனுப்பினால் நாங்கள் வீட்டிலிருந்து கையெழுத்து போட்டு அனுப்பவும் எதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறீர்கள் என 9வது வார்டு திமுக உறுப்பினர் உதயரவி அடுத்தடுத்து கேள்வி எழுப்பியதால் நகரமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுவாக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் எழுப்ப வேண்டிய கேள்வியை ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக நகரமன்ற உறுப்பினர்களே எழுப்பியதால் நகரமன்ற தலைவரும் துணைத் தலைவரும் பதிலளிக்க முடியாமல் திக்குமுக்கு ஆடிய நிலையில் அமர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி ஒவ்வொரு நகரமன்ற கூட்டத்தின் போதும் எத்தனை தீர்மானங்கள் உள்ளது, அந்த தீர்மானங்களை ஒவ்வொன்றாக வாசித்து காட்டிய பின் ஒவ்வொரு தீர்மானத்தின் பெயரிலும் விவாதம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் 93 தீர்மானங்களை தீர்மானம் 1, தீர்மானம் 2, தீர்மானம் 3, தீர்மானம் 4 மற்றும் தீர்மானம் 93 என இறுதியாக சொல்லிவிட்டு கூட்டம் முடிந்துவிட்டது என்று சொன்னவுடன் நகரமன்ற உறுப்பினர்களிடையே பெரும் கழகத்தை ஏற்படுத்தியதுடன் அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் நகரமன்ற கூட்டத்தை விட்டு வெளியேறினர். இதனால் திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டுமின்றி திருவண்ணாமலை நகரில் உள்ள 39 வார்டுகளில் சேகரமாகும் குப்பைகளை அல்ல நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் மாதம் 60 லட்சம் ரூபாய்க்கு தனியார் ஒப்பந்ததாரரிடம் குப்பை அள்ளும் ஒப்பந்தத்தை நகராட்சி நிர்வாகம் போட்டுள்ளது. இந்த பணியில் 255 பணியாளர்களை ஈடுபடுத்தி 39 வார்டுகளில் சேகரமாகும் குப்பைகளை அள்ள வேண்டும். ஆனால் தனியார் ஒப்பந்ததாரர் எவ்வித பணியும் செய்யாததால் 60 லட்சம் ரூபாய் தற்போது எங்கே போனது என நகரமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அடுக்கடுக்கான கேள்விகளால் நகரமன்ற தலைவரும் துணைத் தலைவரும் பதிலளிக்க முடியாமல் அமர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற கூட்டம் தொடங்கும் போது நகரமன்ற தலைவர் கூட்டம் தொடங்குகிறது என்ற வார்த்தையும், கூட்டம் முடிந்தவுடன் நன்றி என்ற வார்த்தையையும் தவிர இதுவரை திருவண்ணாமலை நகரமன்ற தலைவராக உள்ள நிர்மலா கார்த்திவேல் மாறன் வேறு எந்த வார்த்தையும் பேசாதது குறிப்பிடத்தக்கது.
குப்பை வாங்கிடுங்க. ஒரே இடத்துல கூட வாங்காம இருக்காதீங்க. அது உண்டான நடவடிக்கை என்ன ரூல்ஸ் பிரகாரம் என்ன இருக்குன்னா நீங்க கமிஷனர்கிட்ட சொல்லுங்க, சேர்மன்கிட்ட சொல்லுங்க, நாங்க எடுத்து கொடுத்துறோம். ஆனா ஒரே இடத்துல கூட குப்பை வாங்கன்ற பேர் வரக்கூடாது. சார் எந்த எஸ்ஐயும் நான் பார்க்கல சார். யாருமே எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கறது கிடையாது. எஸ்ஓ பார்க்கறது கிடையாது, சூப்பர்வைசர் கிடையாது, எம்ஹெச்ஓ வரது கிடையாது. அதுக்கப்புறம் கமிஷனர், எம்ஹெச்ஓ ஈக்குவலி கமிஷனர் பவர் இருக்கு. என்ன வந்து பார்த்தாரு, என்ன சொன்னார் சார், இதனால எவ்வளவு சுகாதாரம் கெட்டு போகுது தெரியுங்களா? ஏன் சார் மாடு மேய்து நீங்க போட்ட குப்பையெல்லாம் சார் மேய்து, இதனால மட்டும் போயினே இருக்கு சார். இது பகுதிக்கிற போறாங்க, அதையும் கேட்க மாட்டாங்க சார். அந்த மாசம் சார் நீங்க டோர் கலெக்ஷன் பண்ணல, நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் சார். நீங்க டோர் கலெக்ஷன் பண்ணாதனால சார் இல்லை சார், அவங்க வீட்டு வெளியே கொண்டு போறாங்க. ஒரு மைய பகுதியில் இருக்கிற நாங்கள் வந்து என்னை சுற்றி எவ்வளோ வார்டு இருக்கு தெரியுங்களா? எல்லாருமே பிரச்சனை இருக்கு, யாரும் சொல்ல விரும்பல. அருணகிரிநாதர் கோயிலோட அமைச்சர் அவ்வளோ அழகாக அதை ரெடி பண்ண போனார். நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு நாள் ஆய்வு பண்ணீங்க, எந்த அதிகாரியுமே வந்து பாருங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ண இந்த பொழுது அவங்களும் எல்லாம் ரெடி பண்ணார். நீங்க யாருமே வார்த்தை கிடையாது. எல்லாம் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணுறாங்க, எந்த அதிகாரியுமே வார்த்தை கிடையாது. நான் ப்ரூஃபோட காமிப்பேன். எஸ்ஐ என்ன பண்றோம் சார், எஸ்ஓ என்ன சார் பண்றோம் சார், நான் திரும்ப திரும்ப அவங்க கேட்கறேன். நீங்க ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு டெண்டர் வேணா கேன்சல் பண்ணிட்டு போங்க. திருவண்ணாமலை யாராவது கொடுத்துருப்பாங்க, அவங்க தெரியும் எனக்கு கஷ்டப்படா. நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. எங்க சும்மா ரோட்ல போடுறோம், நாங்கள் கார்ல போடுங்க, பைக்ல போறோம், நிறுத்தி காமிக்கிறோம், அசிங்கப்படுத்துறோம். அங்க நான் சார் என் வார்டு விட்டுருங்க சார். நான் எவ்வளவு வார்டு காமிக்கிறீங்களா ப்ரூஃப்? நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அப்படிலாம் கேட்கீங்க, நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரூஃப் போட இருக்கேன். ஏன் சார் குப்பை ரோடு மேல போகுது சார்? வீட்டை வாங்கிட்டு சார் டோர் கனெக்ஷன் இல்லை சார். சார் ஒரு வார்டுக்கு 8 சார் நீங்க கரெக்ட் பண்ணல, இப்போ சொல்லாதீங்க சார். வெளியூர்ல இவ்வளவு பேர் வராங்க சார், அசிங்கமா இருக்கு சார். குப்பை ரோட்ல அடிக்குது சார். ஒரு வீட்டு வெளில போய் பாருங்க சார், ஐயவரத்துல போய் பாருங்க, அங்க போய் சுப்ராயம் மார்க்கெட் வீட்டான போய் பாருங்க சார். உங்களை தான் சார் மாடல் இருக்குது. நீங்க வாங்கினா இந்த குப்பை வரா சார். ஏன் சார் ரோட்ல போட்டாங்க? போய் சொல்லுங்க சார். அம்மா வெளியில குப்பையை கொட்டாதீங்கம்மா, நாங்க இன்னைக்கு நாளைக்கு வாங்கி போறோம். இல்ல சார் போய் சொல்லாதீங்க சார். இது சொல்லிட்டு போங்க. ஒரு மாசமா நான் 10 டைம் ஃபோன் பண்ணிட்டேன். இதோ வராங்கம்மா வராங்கம்மாங்க. வராங்க 2 பேர் வயசானவங்க வராங்க. இந்த சைடு ஒரு 2 மம்பி அடிக்க போறாங்களா, அடி தாண்டி ஒரு 2 மம்பி அடிக்க போறாங்களா, அவ்வளவுதான். காவ அடிச்சுட்டு ஒரு மாசம் எங்க மாமியார் 2 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. அவங்ககிட்ட வாயாடான்னு சொல்லிட்டு அங்க நடக்க பிரச்சனை அவங்களுக்கே தெரியாது. அந்த சூப்பர்வைசர் வந்து எந்த வேலையுமே செய்யறது இல்ல. சைன் பண்ணுங்க மேடம். கேட்கக்கூடாது.